சாமி சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தாங்க. லாஸ்ட் 2 வீடியோவா நாம பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மோதகம், பூர்ண கொழுக்கட்டை அப்படின்னு ஒவ்வொரு வட்டார மொழிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பேரில் சொல்லுவாங்க. வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூர்ண கொழுக்கட்டை பண்ண தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி மாவு, 1/2 கப் கடலை பருப்பு, 3/4 கப் துருவிய வெல்லம், 1/4 கப் துருவிய தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மற்றும் உப்பு. மேல் மாவு முதல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்துல தண்ணி கொதிக்க விட்டு அதுல கொஞ்சம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அகண்ட பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவை சேர்த்து, இப்போ கொதிக்க வச்சிருந்தோம்ல தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்படி இடியாப்பத்துக்கு மாவு பிணைவோம் அந்த அளவுக்கு நம்ம இதை பிணைஞ்சு வச்சு ஆறின பிறகு நம்ம இப்போ உள்ள பூரணம் வச்சு கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். இந்த மேல் மாவை நம்ம 3 விதமாக பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது 1 கப் அரிசி மாவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வானிலையில் வச்சு கிண்டி கெட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம அதை கிண்டி அதுக்கப்புறம் அதை பூர்ணமாக பிடிக்கலாம். 3வது மெத்தடு, எதுவுமே என்கிட்ட இல்லை, நம்ம புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசியிலேருந்து அப்படின்னா அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதே தான் 1 கப் பச்சரிசியை ஊற வச்ச பிறகு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்டில் அரைச்சிட்டு நைஸாக அதுக்கப்புறம் திருப்பி அதை மாவாக்கி அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி கெட்டியான பிறகு நாம் அதில் பூர்ணம் வச்சு பூர்ண கொழுக்கட்டை பிடிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாவை கிண்டலாம். மாவு கட்டி கட்டியா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் நமக்கு சூடு பொறுக்கிறப்பதான் வந்த பிறகு நம்ம பிசையும் பொழுது ரொம்ப சாஃப்டா வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், அதனால நம்மளால் பிசைய முடியாது. அதனால் ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை நான் குக்கரில் போட்டு 1 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தை வச்சு தேங்காயை வதக்கிக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதமே போதுமானது, அதனால இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், எண்ணெய் எதுவும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. நான் தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்கலை. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் வெல்லமும் நம்ம சூட்டில் இருக்கும் பொழுதே உருக ஆரம்பிச்சிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அது கூட ஏலக்காய் பொடி, நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை நீங்கள் மத்து வச்சு மசிச்சாலும் மசிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு இது கூட சேர்த்து நாம் கிண்டிக்கலாம்.
பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற ஆற வந்து அந்த பூரணம் வந்து நல்லா கெட்டியாயிடும். மாவை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க சாஃப்டாக. அச்சு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மாவை கொஞ்சமாக எடுத்து ஒரு சைடு நம்ம மெலிசாக தட்டிட்டு நல்லா குழி பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து அடுத்த சைடு வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டு நாம் இதை ஓப்பன் பண்ணி அந்த அச்சு அப்படியே அழகாக விழுந்திருக்கும். இதே மாதிரி இருக்கிற மாவை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கையிலே பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா அதே மாதிரி தாங்க பால் மாதிரி எடுத்து உருட்டிட்டு எண்ணெயை தொட்டுட்டு நம்ம கட்டை விரலை உள்ளே வச்சுட்டு மிச்சம் 3 விரலும் பின்னாடி வச்சு நம்ம பூரிக்கு எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி ஒரு உருண்டையாக செஞ்சுட்டு அதில் நம்ம பூரணத்தை வச்சுட்டு நம்ம அதை வந்து உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். மேலே நம்ம வந்து மூக்கு வச்சும் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி பிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வாழை இலையில் வச்சு நம்ம எப்படி வந்து வடை தட்டுவோமோ அது மாதிரி தட்டிட்டு அதில் நம்ம பூரணத்தை வச்சு அப்படியே நம்ம வாழை இலையை மடித்தோம்னா நமக்கு வந்து ஹாஃப் மூன் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் அப்படியே வாழை இலையோட வேக வச்சிங்கனாலும் அந்த பச்சை வாழை இலையோட ஸ்மெல் அதில் வந்து நல்லா இறங்கி நல்ல ஃப்ளேவராக மணக்கும். நீங்கள் வாழை இலை மட்டும் இல்லாமல் நம்ம பூவரசை இலை கிடைச்சாலும் நம்ம வந்து கிராமத்தில் எங்கள் வீட்டிலலாம் நம்ம பூவரசை இலையிலையும் பண்ணுவோம். அந்த பூவரசை இலையோட ஆவில் அது வெந்த வாசனை இருக்குது பாருங்கள், அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பூவரசை இலை கிடச்சிச்சின்னா அதிலையும் இதே மாதிரி ஹாஃப் மூன் மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அந்த இலையோடு சேர்த்து நம்ம வாழை இலை பூவரசை இலை இந்த மாதிரி அந்த இலையோடையே சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்தும் பொழுது அப்படியே வளவலன்னு இருக்கும் அவுட் சைடு. இது மாதிரி மித்த இருக்கிறதையும் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்பா தட்டை வச்சு கீழே துணியை விரிச்சிட்டு அது மேலே நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி மாவும் வெந்திருக்கும், உள்ளே இருக்க பூரணமும் வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேலே ஒரு துணியை போட்டு நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கலாம். இல்லைன்னா அந்த தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் வந்து கொல கொலன்னு ஆகிடும்.
நம்மளுடைய கொழுக்கட்டை வெந்துருச்சு. நாம் இதை இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். என்னங்க, ஒரு சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க, இந்த வருஷம் நம்ம 3 கொழுக்கட்டை பார்த்தோம். எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை நாம் சந்தோஷமாக கொண்டாடலாம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய்.